திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க. பல பேர் மீட்டெடுக்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன் உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்க, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக கூட்டணி, எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. இது கொள்கை கூட்டணி. 2017 இருந்து இந்த கூட்டணியை யாராலும் ஒன்றும் தொட முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் இன்னும் அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெற்றியை மட்டுமே இந்த கூட்டணிக்கு மக்கள் தராங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதல் ரவுண்டு பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. டிரைவர் கூட இருப்பாங்க தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாக இருக்கிறார். நம்ம கட்சியில ஒரு பிரச்சனைனா, சாதாரண ஒரு தொண்டன் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டிட்டு அறிவாலயத்துக்கு வந்துருவாப்ல. தலைவர் எப்படி வருவாரு, அவர் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு. ஆனா அந்த செங்கோட்டையனோட நிலைமை பாருங்க. நான் டெல்லி போறேன்னு சொல்லிட்டு, ஹரித்வார் போறேன்னு சொல்லிட்டு, கடைசியில் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நம்ம கட்சியில பிரச்சனை, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரையோ போய் பார்ப்போம். இப்படி அடுத்தவங்க கட்சி தலைவரை பார்க்கிற ஒரே கட்சி எதுனா அது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அந்த நிலைமையை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க.